Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryல ajax வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ajax அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டேட்டாபேஸில் ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு அந்த வெப்பேஜில் வந்து அந்த ரெக்கார்டு வந்து ஒரு போர்ஷனில் இருக்குது. அப்போ அந்த ஒரு போர்ஷன் வந்து நமக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா அந்த பேஜ் வந்து நமக்கு ரீலோட் ஆனால் மட்டும்தான் டேட்டாபேஸில் இருக்கிற ரெக்கார்டு வந்து இங்கே அப்டேட் ஆகும். இப்போ இதில் வந்து நமக்கு அந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகாமல் அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நமக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ajax அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ajax வச்சு நமக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஒரு போஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஜ் வந்து நமக்கு ரீலோட் ஆகாது. ஆனால் வந்து அந்த டேட்டா நமக்கு டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டோர் ஆகி நமக்கு அந்த போஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நமக்கு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் நமக்கு வந்து பேஜில் இருக்க போர்ஷன் வந்து அப்டேட்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ajax அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ajax அப்படிங்கிற மெத்தட் வச்சு எப்படி நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் சர்வரில் இருக்க டேட்டாவை கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்னா என்ன, ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வர்கிட்ட நமக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு மெசேஜோ அல்லது பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவோ ரிட்டன் பண்ணது பார்த்தீங்களா, அந்த ரிட்டன் பண்ணுறதுக்கு பேர் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம ajax மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ jQueryல நம்ம ajax யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா $.ajax அப்படின்னு கொடுத்துக்குங்க. இப்போ jQueryல வந்து நமக்கு ajaxக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம காமனான செட்டிங்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ செட்டிங்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளார ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம URL அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அந்த URL அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த பேஜுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறோமோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல URL அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வர் ஸ்கிரிப்டிங்க்கு வந்து PHP யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ PHP ரன் பண்ணுறதுக்காக நான் WAM சர்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ www-க்குள்ளார jQuery அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா get_data.php அப்படிங்கிற ஒரு பேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேஜில் இருக்க ரெக்கார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பேஜில் ஹோல் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த HTML ஃபைலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த PHP ஃபைலும் வந்து நமக்கு ஒரே டைரக்டரியில் இருக்குது. அதாவது இந்த jQuery ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம URL வந்து தனியாக கொடுக்க தேவையில்லை. இந்த ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ சப்போஸ் வந்து வேற ஒரு டைரக்டரியில் இருக்குது அப்படின்னா அந்த டைரக்டரியோடைய நேமும் சேர்த்து வந்து இதில் கொடுக்கணும். இப்போ URL-க்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த get_data.php அப்படிங்கிற அந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டைப். இப்போ சர்வருக்கு வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஒன்று வந்து போஸ்ட் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கெட் மெத்தட். போஸ்ட் வந்து நமக்கு பேக்கெண்டில் ஹைட் ஆகி சென்ட் ஆகும். அதே கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு URL வழியாக சென்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம ajaxல இதில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து போஸ்ட் மெத்தட் அனுப்புறதுனால டைப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து டேட்டா. இந்த டேட்டா அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து சர்வருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அனுப்பணும் அப்படின்னா அதை வந்து இந்த டேட்டாக்குள்ளார நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து MySQLலேருந்து ஒரு டேட்டா வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா அப்போ எந்த டேட்டாவை கெட் பண்ணணுமோ அதனோட பிரைமரி கீயோ அல்லது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேம் மெயில் ஐடி ஏதாவது சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இந்த டேட்டாக்குள்ளார நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் நேம் அண்ட் ஏஜ் இது ரெண்டுமே வந்து நான் சர்வருக்கு அனுப்பணும் அப்படின்னா இப்போ நேம் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூஸரோட நேம் நான் டாம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏஜ் அனுப்புகிற மாதிரி இருந்ததுன்னா கமா கொடுத்துட்டு ஏஜ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதை பார்த்திங்கன்னா வந்து இங்கே இண்டெக்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம சர்வருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுற அந்த டேட்டா வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அது HTML ஃபார்மேட்டில் வேணுமா அல்லது JSON ஃபார்மேட்டில் வேணுமா இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு XML டெக்ஸ்ட்டா என்ன வந்து டைப்பில் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஒரு HTML டைப்பில் வந்து எக்கோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து கெட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம HTML அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஃபார்மேட் வேணும் அப்படிங்கிறத வந்து இந்த டேட்டா டைப்புக்குள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் சென்ட். இப்போ இந்த பிஃபோர் சென்ட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு செட் ஆஃப் கோடு வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த பிஃபோர் சென்டில் கால் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டியூரேஷனில் வந்து நம்ம யூஸருக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும், அதாவது லோடிங் அப்படின்னு மெசேஜ், அப்படி இல்லைன்னா லோட் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த செட் ஆஃப் கோடை பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோர் சென்டுக்குள்ளார கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஃபோர் சென்டுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணுமோ அதனோட கோட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சக்ஸஸ்.
இப்போ இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுத்த அந்த ரெக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதில் ரிட்டன் ஆகிற அந்த ரிசல்ட்டை கெட் பண்ணி நம்மளோட பேஜில் வந்து அப்டேட் பண்ணணும். அப்போ அந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா வந்து இந்த சக்ஸஸில் கொடுக்குற கால் பேக்கை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சக்ஸஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ரிட்டன் ஆகிற அந்த வேல்யூ எடுத்து நம்மளோட பேஜில் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே ரிட்டன் ஆகிற வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம RES அப்படின்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா நம்ம கெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த RESல இருக்க வேல்யூவை நம்மளோட பேஜில் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த எரர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த எரர் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி வந்து நமக்கு ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை, அந்த URL இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடும். இப்போ அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த எரரில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்து அதை நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேராமீட்டர் வரும். ஒன்று வந்து XML HTTP ரெக்வஸ்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெக்ஸ்ட் ஸ்டேட்டஸு, மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த எரர். இப்போ இதை வந்து நம்ம யூஸருக்கு டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டோட ஸ்டேட்டஸோ அல்லது டெக்ஸ்ட் ஸ்டேட்டஸோ அல்லது எரர் என்னவோ அதை வந்து நம்ம யூஸருக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட். இந்த கம்ப்ளீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுத்த அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் இருக்க கால் பேக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த கம்ப்ளீட் வந்து எப்போ நமக்கு ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்ஸஸ் அண்ட் இந்த எரர் இது ரெண்டுமே வந்து ரன் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கம்ப்ளீட் அப்படிங்கிறது ரன் ஆகும். இப்போ இதுக்கு வந்து நான் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த XML HTTP ரெக்வஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரிட்டன் ஆகும். இப்போ இந்த பேஜில் வந்து நம்ம இந்த ரெக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த கம்ப்ளீட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிக்காக அஜாக்ஸுக்கு யூஸ் பண்ணுற சின்டெக்ஸ். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம அந்த கெட் டேட்டா PHPலேருந்து வேல்யூஸை கெட் பண்ணி இந்த பேஜில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து நான் ஒரு பட்டன் கொடுத்துக்கிறேன். அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது நம்ம அந்த பேஜில் இருக்க டேட்டாஸை கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்புட் டைப் வந்து பட்டன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் ஈவெண்ட் எழுதணும். அதுக்காக ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். BTN அப்படிங்கிற ஐடி கொடுத்துக்கிறேன். இப்போ வேல்யூவில் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது தான் நமக்கு இந்த அஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகணும். இப்போ அதனால் இந்த பட்டனுடைய கிளிக் ஈவெண்ட்குள்ளாக நான் கொடுத்துக்கிறேன். டாலர் ஃபஸ்ட் அந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கலாம். #BTN .click ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த அஜாக்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படியே கொடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெஸ்பான்ஸில் வர ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளார பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு P டேக் போட்டுட்டு அந்த டேகுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இந்த சக்ஸஸில் அந்த பேராகிராஃப் டேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். டாட் இதில் வந்து நமக்கு டெக்ஸ்ட்டாக தான் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். அதில் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிஃபோர் சென்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை லோடிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பேராகிராஃப் டேகுக்குள்ளார நமக்கு கிடைச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓவர்ரைட் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த சென்ட் பண்ண நேம் அண்ட் ஏஜ் இதை வந்து எப்படி நம்ம PHPயில் கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை வந்து போஸ்ட் மெத்தடில் சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு $_post அப்படிங்கிற அரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே வந்து போஸ்ட் அரேக்குள்ளே ஸ்டோர் ஆகும். அதே வந்து கெட் மெத்தடில் அனுப்புகிறோம் அப்படின்னா $_get அப்படிங்கிற அரேக்குள்ளார வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து அந்த இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்து அதனோட வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். $_post of name அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம அந்த பாஸ் பண்ண நேம் வந்து நமக்கு கிடைச்சிரும். இது வந்து நேமுங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த நேமையும் ஏஜையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு மெசேஜாக வந்து H1 டேக்குள்ளார பிரிண்ட் பண்ணிக்கலாம். எக்கோ H1 ஃபர்ஸ்ட் வந்து நேம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். $name ஏஜஸ் நமக்கு அந்த ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த மாதிரி நேமை கெட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் ஃபெச் பண்ணி அதை வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா சர்வரில் ஏதாவது கால்குலேஷன் கொடுத்து அதை வந்து நம்ம ரிட்டன் பண்ணுறதாலும் ரிட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் நமக்கு அந்த ரிட்டன் ஆகிற அந்த வேல்யூ வந்து இந்த HTML ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம இதில் வந்து HTML அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த HTML வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ப்ளே பண்ணணும். இது வந்து டெக்ஸ்ட் டைப்பில் இல்லை, நம்ம HTML இருக்கிறதுனால நான் div கொடுத்துக்கிறேன். இந்த divக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஐடி ஈக்குவல் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு லோடிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது HTML ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால .html அப்படின்னு கொடுத்து இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சர்வரில் ரிட்டன் ஆன HTML வந்து இந்த பேஜில் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பேஜ் வந்து ரீலோட் ஆகலை. பட் வந்து அந்த சர்வரில் எக்கோ ஆன அந்த HTML வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேஜில் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி நமக்கு அந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகாமல் சர்வரில் இருக்க வேல்யூ நம்மளோட பேஜில் அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ajax அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக எப்படி jQuery யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதே வந்து நம்ம jQuery வச்சு PHP MySQL வந்து இன்செர்ட் அப்டேட் டெலிட் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.